ஹாய் ஹலோ வெல்கம் டு CWJ. நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டான்சஸ் தான் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. சரி, ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இதுதான் என்ன அப்படின்னா, நிறைய நேத்து ஏன் டான்சஸ்க்கான வீடியோ வரல அப்படின்னா, ஒன் டே டான்சஸ் ஒன் டே இங்கிலீஷ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நேத்து டான்சஸ்க்கான வீடியோ வரல. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டான்சஸ் ரிமைனிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் வந்து பார்க்கலாமா? நேத்துவே வெஸ்ட் பெங்கால் பார்த்துட்டு அப்புறம் இந்த சைடு வெஸ்ட் பெங்கால் பார்த்துருக்க மாட்டோம். வெஸ்ட் பெங்காலுக்கான ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சும்மா ஜுமீர் சும்மா இல்லாம கம்பீரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தி என்ன பண்றா அப்படின்னா, அல்பத்தனமா பவுல வந்து திருடுறா. இது வந்து ஒரு வேஸ்டான செயல். ஓகேவா? என்ன சும்மா இருக்காம கம்பீரத்துக்காக ஒருத்தி என்ன பண்ணிடுறா அப்படின்னா, பவுல வந்து திருடிடுறா. ஒருத்தி பவுல திருடுற. இது வந்து ஒரு அல்பத்தனமான செயல். வெஸ்ட் பெங்கால். இன்னொரு டைம் சொல்ற, சும்மா இருக்காம கம்பீரத்துக்காக ஒருத்தி பவுல வந்து திருடுற. இது ஒரு அல்ப செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் வந்து குஜராத் வந்துட்டு குஜராத் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ வெஸ்ட் பெங்கால் என்னென்ன? ஜுமர், கம்பீரா, பவுல், ராய் பென்ஷி, அல்காப் அப்படின்ற டான்சஸ்லாம் இருக்கு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா, சும்மா இருக்காம கம்பீரத்துக்காக ஒரு பவுல திருடுற ஒருத்தி. இதை வந்து என்ன அப்படின்னா, ஒரு அல்பத்தனமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ வேஸ்ட், இந்த செயலே வேஸ்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து குஜராத் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குஜராத் வந்து திப்பு சுல்தான் வந்துட்டு என்ன கார்ல வராரு. கார்ல வரும்போது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு தாண்டியா டான்ஸ் ஆடிட்டு இருந்த பாவை அப்படின்ற பொண்ணு இவரை பார்த்து என்ன ஓடி வருது, ரன் பண்ணிட்டே வந்த ஹாய் அப்படி சொல்லி சொல்றா. ஹாய் ஹியூ அப்படின்னு இருக்கு, ஹியூடோ அப்படின்னு இருக்கு, ஹாய் அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஹியூ ஹாய்ன்னு சொல்லி ஹியூ அப்படின்னு சொல்லி ஹியூ நீங்க தான் வந்து திப்புவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா, திப்பு சுல்தான் எதுல வராரு? திப்பு வந்துட்டு எதுல வராரு அப்படின்னா, கார்ல கார்ல வந்து வராங்க. கார்ல வந்துட்டு தாண்டியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க பாவை அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பாக்குறாங்க. பொண்ணை வந்து பார்த்த உடனே அந்த பொண்ணு என்ன வருது, ஓடி வருது, ரன் பண்ணிட்டு வருது. அப்போ ஹியூ அப்படின்னு சொல்றாங்க. ஹியூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத் அப்படின்னாலே கார்பா, தாண்டியா, பாவை, திப்பு, ஜுரன், ஹியூடு அப்படின்ற டான்சஸ்லாம் இருக்கு. எப்படின்னா, திப்பு சுல்தான் கார்ல வரும்போது டான்ஸ் ஆடிட்டு இருக்க, தாண்டியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க பாவை அப்படின்றவங்களை பத்தி ஹியூடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஷார்ட்கட்டு இப்போ இதுவா இருக்கும். கொஞ்சம் டெய்லி அதையே நீங்க கேட்க என்ன ஆயிடும் அப்படின்னா, கண்டிப்பா எந்த டான்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? மணிப்பூர் அப்படின்னா மணி, காசு கொடுத்துட்டு என்ன வாங்குறாங்க அப்படின்னா, தாலு, கம்பு, சோளம், கம்பா சோளம் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் பால் வாங்குறாங்க. ஓகேவா? தாலு, கம்பு, சோளம், பால்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன வாங்குறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து மை ஜாக்லை மை ஜாக் லை மை சாக்லேட் அப்படின்ற ஒரு சாக்லேட்டை வந்து வாங்குறாங்க. காசு கொடுத்து என்ன வாங்குறாரு? தால் கம்பு கொடுத்து தாங்க. காசு கொடுத்துட்டு தாங்க டால் அப்படின்னு தாலு, கம்பு, சோளம். நெக்ஸ்ட் மை ஜாக்லை அப்படின்ற சாக்லேட்டை வந்து தாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. காசு கொடுத்துட்டு மணி, இது காசுனா மணி கொடுத்துட்டு தாலு, கம்பு, சோளம், மை பாக்லை தாங்க அப்படி சொல்லி சொல்றாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹிமாச்சல பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல பிரதேஷ் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஹீமா அப்படின்ற நாட்டி அப்படின்ற ஒரு கேம் வந்து விளையாட போறாங்க. இது என்ன கேம் அப்படின்னா, தொட்டு இப்ப வந்துட்டு நம்ம சின்ன வயசுல எல்லாம் விளையாடி இருப்போம்ல, கேம் விளையாடும் போது ஒருத்தருக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவோம், சொல்லிட்டு வந்துட்டு
பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை வந்து தொடுவோம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து விளையாடி இருப்போம்ல, அதை வச்சுதான் இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்க போறோம். சல் சல் அப்படின்னு ஜார்பா ஜாம், ஜார்பா ஜாம். இந்த என்ன விளையாட்டு? தொட்டு தொட்டு விளையாடுற விளையாட்டு. தொட்டு தொட்டு விளையாடுற விளையாட்டு வந்துட்டு நாட்டி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இது ஜோரா ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. ஜோரா ஜாலியா ஹிமாவும் சப்பாலி சப்பாலி அப்படின்றவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த வேர்டு என்ன அப்படின்னா ஜாம்கரா 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 அப்படின்னா ஜாம்கரா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாம்கரா அப்படின்ன உடனே இன்னொருத்தரை வந்து தொடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிமாச்சல பிரதேஷ் அப்படின்னா ஒரு கேம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னு லாஸ்ட்ல சல் இருக்கு. ஸோ சல் அப்படின்னு சார்பா சாம் அப்படின்றது இது என்ன அப்படின்னா ஒரு பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, 5 சொன்ன உடனே பாஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தொட்டு விளையாடுற கேமு. இன்னொருத்தர் வந்து தொட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாஸ் அவங்களுக்கு வந்து போயிடும் அப்படிலாம் விளையாடி இருப்போம். அந்த மாதிரி ஒரு கேம். அந்த கேமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டி சொல்லுவாங்க. இது வந்து ஜோரா ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கேமோட வார்த்தை என்ன சொன்னா பாஸ் அப்படின்னா ஜாம்கரா அப்படின்ற வார்த்தை சொன்னா வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹிமா கூட யாரும் விளையாடுறா சப்பாலி அப்படின்றவங்களும் வந்து அங்க இருந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. சப்பாலி அப்படின்னாலே ஃபன் தான். ஸோ சப்பாலி அப்படின்றவங்களும் இருக்காங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மிசோரம். மிசோரம் மிஸ் ஆயிட்டாங்க. யார் அப்படின்னா சேர அரசன் வந்துட்டு பக்கத்துல இருக்க குள்ள அரசனை பார்க்க வந்து போறாங்க. அந்த நாட்டு மக்கள் வந்து மிஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம். அந்த குள்ள அரசன் வந்து என்ன பண்றாரு? சார் உங்களை சாரை பார்த்ததும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? சா அப்படின்னு சொல்லி பார்த்ததும் சா பண்ணது என்ன தராங்க அப்படின்னா பேம்பூல வந்து சாயா அப்படின்னு சாய் வந்து கொடுக்குறாங்க. பேம்பூல சாய் அப்படின்றது வந்து பேம்பூ டீ அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சேர அரசன் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பக்கத்துல இருக்க குள்ள அரசன் அப்படின்ற இதுக்கு வந்து போறாங்க. அங்க போன உடனே அவருக்கு ஒரே வரவேற்பு. அந்த குள்ள அரசன் வந்து சார் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சார் அப்படின்னு சார் சர்லம் கைடான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்ததுல பார்த்தது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? சாயா. ஸோ சாயா டீ வந்துட்டு பேம்பூ இதுல வச்சு டீயை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் வந்து என்ன அப்படின்னா ஆந்திரால ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ ஆந்திரால ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து கதை சொல்லிட்டே வீர நடனம் வந்து ஆடிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா திம்சு லம்பாடி அப்படின்னு சொல்லி லம்பாடி அப்படின்ற பேர்ல வந்து திட்டுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அதை கேட்டு வந்து என்ன அப்படின்னா வெலாசுன்னு அவங்கள வந்து வெலாசுது. ஓகேவா? எப்படி வெலாசு எல்லாரையும் வந்து ரூமுக்குள்ள போட்டு புட்ட வெலாசுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கதை சொல்லிட்டு வீர நாட்டியம் அப்படின்றது வந்து ஆடுது. அதனால அங்க இருக்கவங்க வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா திம்சு கட்ட லம்பாடி அப்படின்ற பேர்ல வந்து சொல்றாங்க. அதனால அந்த பொண்ணு வந்து எல்லாரையும் பூட்டி வந்து என்ன பண்ணுது? வெலாசுன்னு வெலாசுது. ஓகேவா? என்னப்பா இவங்களதெல்லாம் ஒரே தொல்லையா இருக்கு தொழு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டான்சஸ்லாம் வந்துட்டு மயிலாட்டம், கும்மி, கோலாட்டம், காவடி, ஒயிலாட்டம், பம்பார், கரகாட்டம், சாக்கை. இது சாக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு இது தமிழ்நாடு டான்ஸ் தான் சொல்லிட்டு. ஸோ இதை பெருசா வந்து ஷார்ட்கட் போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அருணாச்சல பிரதேஷ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோழ அருணாச்சல பிரதேஷ் அப்படின்னா அருணா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கு. அருணா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இருக்கு. அருணா அப்படின்ற பொண்ணு வந்துட்டு அவங்க அருணா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு பசிக்குது. அருணா அப்படின்ற பொண்ணு இருக்கு. பசிக்குது. பரோட்டா சோளாபுரி பாப்கார்ன். எனக்கு பசிக்குது. பரோட்டாவோ இல்ல சோளமோ இல்ல பாப்கார்னோ வந்து வாங்கிட்டு வா வாஞ்சோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா?
வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. லம்பு டான்ஸ் அண்ட் பீகாக் டான்ஸ் அப்படின்றது. பொண்ணுனாலே மோஸ்ட்லி அந்த பீகாக் அழகா மயில் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணு அருணா அப்படின்ற பொண்ணு மயில் மாதிரி இருக்கு. அது டான்ஸ் ஆடிட்டு வந்ததும் அதுக்கு லம்பு டான்ஸ் ஆடிட்டு வந்தது அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பசி எடுக்குது. அருணா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கு. அது வந்து கொஞ்சம் பீகாக் மாதிரி அழகா இருக்கு. லம்பு டான்ஸ் ஆடிட்டு வந்த உடனே அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பசிக்குது. பசிக்குது ஏதாவது சோளம் பாப்கார்னோ இல்ல சோளாவோ இல்ல பாப்கார்னோ பரோட்டாவோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா? அப்போ அருணாச்சல பிரதேஷ்கான ஷார்ட்கட் இதுதான். நெக்ஸ்ட் வந்து கேரளா. கேரளாக்கான ஷார்ட்கட் வந்துட்டு கேரளாக்கு வந்து என்ன ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் அப்படின்னா கேரளா அப்படின்னா கேரளால வந்து ஒரு படைய வந்துட்டு அவங்க கேரளாக்காரன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஒரு படைய கண்ட்ரோல் பண்றதுக்கு போய் சண்டை போடுறதுக்கு முன்னாடி சாக்லேட் வந்து சாப்பிட்டுட்டு தான் போறான். சாக்லேட் வந்து சாப்பிட்டான்னா அவன் சாக் அப்படின்றத சாப்பிட்டான்னா அவனுக்கு தைரியமா தெய்வத்தை கும்பிட்டுட்டு தைரியமா போலாம். ஏன் அப்படின்னா சாக் அப்படின்ற ஒரு பிரசாதம் வந்து தெய்வத்தோட பிரசாதம் சாப்பிட்ட உடனே எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் சாக் அப்படின்ற ஒரு தெய்வமோட பிரசாதம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா தைரியமா என்ன பண்ணலாம் போருக்கு போலாம். ஏன் போருக்கு போயிட்டு எல்லாரையும் என்ன பண்ணலாம் ஒண்ணு ஓட்டி விட்டுடுவாங்க இல்ல வந்து கழிச்சு விட்டுடுவாங்க. ஓகேவா? ஓட்ட நான் கழிச்சு விட்டுடுவாங்க. ஓகேவா? அப்போ கேரளாக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா எவ்வளோ பெரிய படையா இருந்தாலும் சாக் அப்படின்ற ஒரு பிரசாதத்தை அவங்க சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா தைரியமா போலாம் தெய்வத்தை கும்பிட்டுட்டு. ஏன் ஒண்ணு அந்த போர்ல என்ன நடக்கும் அப்படின்னா கழிச்சு விட்டுடுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்கள எல்லாரையும் ஓட்டி விட்டுடுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நாகாலாந்து. நாகாலாந்து வந்துட்டு என்ன அப்படின்னா நாகப்பாம்பை பார்த்த உடனே சாங் சாங் அப்படின்னு சொல்லி சவுண்டு விடுறாங்க. உடனே அந்த நாகப்பாம்பு என்ன ஆகுது அப்படின்னா மேல வந்து விழுது. குப்பையில இருந்த நாகப்பாம்பு வந்து மேல வந்து விழுது. அப்புறம் ஜெயில் அப்படின்ற பொண்ணு வந்து எங்கம்மா போச்சு அந்த பாம்பு அப்படின்ன உடனே அவ மேலதான் இருக்கா. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நாகப்பாம்பு இது நாகாலாந்து அப்படின்னாலே நாகப்பாம்பு. ஸோ நாகப்பாம்பு சாங் சாங் அப்படின்னு சாங் சாங் அப்படின்னு அந்த இதை வச்சு இது பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது மேல விழுது. குப்பையில இருந்த பாம்பு வந்து மேல விழுந்துச்சு. நெக்ஸ்ட் ஜீலாங். ஜீ ஜீலா அப்படின்ற பொண்ணு வந்துட்டு என்ன கேக்குது எங்கம்மா போச்சு அந்த பாம்பு அப்படின்னா அப்படியே ஷாக் தான் அவ மேலதான் வந்து இருக்கு. ஓகேவா? இன்னொரு டைம் சொல்ல நாகாலாந்து சாங் சாங் அப்படின்னு சத்தம் போட்டிருந்தாலும் உடனே அந்த நாகப்பாம்பு என்ன ஆச்சு மேல விழுந்துச்சு. எங்க இருந்தது? குப்பையில இருந்தது. ஜீலாங் அப்படின்னா ஜீலா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து எங்கம்மா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்படியே பார்த்தோன்னே நான் ஷாக் ஆயிடுறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லா டான்ஸஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 21 தான் இதுல இருக்கும். ரிமைனிங் டான்சர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அசாம் ரிமைனிங் டான்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து கண்டிப்பா லைவ் இருக்கும். அதுல வந்துட்டு ரிமைனிங் டான்சர் ரொம்ப இம்பார்ட்டன்டான டான்சஸ்லாம் முடிச்சுட்டு இன்னும் டிசிஎஸ் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து நம்ம விட்டுருப்போம். அதுக்கான டான்சஸ் 1 or 2 டான்சஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லைவ் போகும்போது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுடலாம். நாளையோட டான்சஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு லைவ்க்கு எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாம வந்துடுங்க. அசாம் வந்துட்டு அசாம்காரன ரொம்ப பிஹூ பண்ணுவான். ஸோ இதுல அசாம்ல ஒரு டான்ஸ் கேட்கறாங்கனாலே மோஸ்ட்லி பிஹூவா தான் இருக்கும். ஓகேவா? பிஹூ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குறும்பும் பண்றாங்க. குறும்பும் பண்றாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.